ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 49. இவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட்டு தான் நான் 1 மந்தில் 6 kg லாஸ் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, சிஸ்டர் நீங்கள் டே பை டே நீங்கள் வீடியோஸ் போடுறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நான் முன்னாலாம் டயட்னாலே ரொம்ப பயப்படுவேன், இப்போ எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பயமே இல்லை, நான் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னும் யாராவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பர் வீடியோஸோட சூப்பர் டிப்ஸோட நான் போட்டுகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி டிப்ஸோ இந்த மாதிரி வீடியோஸோ உங்களுக்கு யாருமே ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நான் தான் மார்னிங் எந்திரிச்சிலேருந்து நைட்டு வரையும் என்னுடைய வெயிட் லாஸ் ரொட்டீனை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறவே ஏறாது, உங்கள் உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிரும். நிறையா பேர் டேஸ்ட்டாக சாப்பிட முடியலன்னு சொல்லி தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன்னா நான் டேஸ்டியான ஃபுட்டோடு டேஸ்டியான ரெசிபி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், பச்சை பயிரெலாம் முளைக்கட்டின பச்சை பயிர் சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நிறையா பேர் கமெண்ட்ஸில் சொன்னாங்க. எனக்கு அது சாப்பிடும் போது ஒமட்டுது அப்படிங்க. அப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பர் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பச்சை பயிறு கட்லெட் தான் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ட்ராப் கூட ஆயிலும் இல்லவே இல்லை, ஆனால் டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, ஒமட்டிருக்கா. ரெசிபி வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸ் இருக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாதாம் பருப்பு ஊற வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ சாப்பிடுங்க, ஏன்னா ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க. பட் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும், உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எனக்கே குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேசியாக தான் இருந்துச்சு. ஸோ நானே கடையில் தான் பிரியாணி வாங்கினேன். கொஞ்சோன்னு எனக்கு வேணுங்கிற அளவு நான் பிரியாணி எடுத்துட்டு ஒரு பீஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன், ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். குக்கும்பரில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால எனக்கு இங்கே குக்கும்பர் கிடைக்கிறனால அடிக்கடி எடுத்துக்குவேன். நம்ம ஊர்லேயுமே குக்கும்பர்லாம் கிடச்சிச்சின்னா வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் பிரியாணி சாப்பிட்டாலும் ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு எது கழிச்சிட்டே இருக்குது, ஒழுங்காக டைஜஷனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் சாப்பிடும்போது கொஞ்சோண்டு மோர் அடித்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. பிரியாணி சாப்பிட்டு முடித்தோடனே இல்லை உங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டு டைஜஷன் ஆகலையோ அவங்க எல்லோரும் இந்த மோர் கொஞ்சோண்டு குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைஜஷனும் நல்லா ஆயிரும், உங்களுக்கு வயிறும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், நீங்கள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டா ஃபீலும் இருக்கவே இருக்காது. மோர்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டே பை டே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சூப்பராக வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாக் காஃபியில் பனங்கற்கண்டு போட்டு எடுத்தேன். இப்போ பிளாக் காஃபிலாம் குடிக்க பிடிக்கலைன்னா கொஞ்சோண்டு சுக்கு நச்சு போட்டு குடிச்சு பாருங்கள், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள். ஒரு 5000லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணுறதுனால உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும், பாடி நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5000 ஸ்டெப்ஸாவது வாக் பண்ணுங்கள். நைட்டு டின்னர் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. அது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த எதுக்களிக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்கா. நான் இன்றைக்கி வரகரிசி பொங்கல் வச்சு சாம்பார் வச்சு தான் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி வேணால் நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.